என்ன வச்சிருந்து அப்படி பார்க்குருவா? நான் அளவெல்லாம் போட்டு இந்த துணியை கட் பண்ணி வச்சிருக்கோம்ல. என்ன நல்லா சரியா இருக்கா? எக்கா சூப்பராக வச்சிருக்கா. ஆமாம், என்ன இது கவுனா? ஆமாம், நான் தான் பொட்டப்பிள்ளை பெற்று வச்சிருக்கலாம். பூ மறிக்க முதல்ல தச்சு அவளுக்கு போட்டு பார்க்கணும், அழகு பார்க்கணும்னு ஆசையாக கிடந்துச்சு. அதான் சரி அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவனை வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு தான் கொண்டு போய் தச்சு பார்க்கணும். நம்ம வீட்டில் தான் மிஷின் இல்லையே, இருந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோ துணி வேணாலும் கட் பண்ணி போட்டு தச்சு பார்க்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் உட்காந்து வரைஞ்சி கட் பண்ணி வைக்க தான் முடியும். அங்கே கொண்டு போய் தானே தைக்க முடியும். அப்போ தான் கரெக்டாக தப்புன்னு அவங்க கிட்ட கேட்டால் நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதுவும் வாசங்க. ஏக்கோ, இந்த பொம்பளை பிள்ளைங்க போகிற மாதிரி கவுனு சுடிதாரு ப்ளவுஸுன்னு டிசைனாக நீ தைக்க கற்றுக்குக்கா. அப்போ நீ என்ன பண்ண போகிறா? எனக்கு தான் அந்த அவசியமே இல்லையே. நான் என்ன பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன், ஆம்பளை பிள்ளையெல்லாம் பெற்று வச்சிருக்கேன். அடேங்கப்பா, அடியே நானும் தான் ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். ஐயோ செக்கா, நான் அதை சொல்லவில்லக்கா. நீ பொம்பளை பிள்ளைங்க போகிற மாதிரி கவுனு சுடிதாரு டாப்ஸு ப்ளவுஸுன்னு இந்த மாதிரி ஐட்டம்லாம் தைக்க கற்றுக்க. நான் ஆம்பளைங்க போகிற சொக்கா பேண்ட்டு டவுசருன்னு இப்படி தைக்க கற்றுக்கிறேன். 2 பேர் சேர்ந்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணி விடுவான். ஆளுக்கு ஒரு மிஷினை போட்டு விட்டு தைக்க கற்றுருவான். நீ பொம்பளைங்க தைக்க, நான் ஆம்பளைங்க தைக்கிறேன். இந்த ஊர்லேயே நம்ம 2 பேரும் தையல் கடை ஓப்பன் பண்ண போகிறோம் பார்த்திக்கியா. எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட தைக்கிறோம். நாம் ஒரு மாதத்தில் பெரிய கோடீஸ்வரனா இல்லாமே. கோடீஸ்வரனா ஆகணும்னு நினைக்கிறதே தப்பு இல்லை. ஆனால் ஒரே மாதத்தில் ஆகணும்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு. அடி என்னக்க நீ இப்படி சொல்லிவிட்டே, ஏன் நம்மளால ஆக முடியாது என்ன? போய் திருப்பூரில் பாரு, பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் வச்சிருவீங்களா? நம்மள மாதிரி இங்கே ஒரு சின்ன கடையை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு மிஷினை போட்டு தைக்க காய்ச்ச உடனே நாலு போக்கில் ஒரு 5 மிஷினு 10 மிஷின் வாங்கி போட்டு இப்படியே தொழில் பெருசாக்கி பெரிய கம்பெனி ஆக்கி இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க. 1000 பேர் 500 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் திறமை இருந்தால் யார் வேணாலும் முன்னேறலாம்ல. ஏட்டி, நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லட்டி. ஒரு மாதத்தில் இதெல்லாம் ஆகணுமா சொல்லு. அதே என்னதான் இருந்தாலும் கதை சினிமா சீரியல் இதெல்லாம் ஒரு பாட்டு போட்டு ஒரு அடியே முன்னேற மாதிரி காட்டினாலும் நெச வாய்க்கலாம் அதெல்லாம் சாத்தி இல்லை வசந்தி. கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். முதல்ல நம்ம கிட்ட துணி தைக்க வரவங்க ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டிங்கை போடுவாங்க. அவங்களுக்கு பிட்டிங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மதியம் அடுத்தடுத்து துணி கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ சொன்ன மாதிரி நம்மள கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம். கடையில் நல்ல கூட்டம் வந்து துணி நிறைய தைக்க நிறைய பேர் வந்தாங்கன்னா அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 மிஷினை போட்டு 2 பேரை வேலைக்கு வச்சு கூட நம்ம நடத்திக்கலாம். முதல்ல கடையை திறந்து கடை வந்து நல்லா சூடு பிடிக்கணும். அப்புறம் மத்தியம் வந்து ஆளுக்கு வருவாங்க. நம்மளும் அடுத்தடுத்து கடையை திறக்கிறத பற்றி யோசிக்க முடியும். எல்லாம் சரியா? அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? என்னது அப்துல் கலாமா? ஜடி, அது அப்துல் கலாம் இல்லட்டி அப்துல் கலாமே. சரி விடு. நம்மளாம் மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுக்குறது கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஏத்து மாற்றி சொல்லிவிட்டேன். அது இப்படி சீரியஸ் ஆக்கணுமா? விட்டு தள்ளு. நீ சொன்னவரே தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணும்னு சொல்லியிருக்காரு. அப்போதான் அந்த கனவு நிறைவேறும்னு சொல்லியிருக்காரு. கனவு கண்ண போதுமா? அதுக்கான முயற்சி எடுக்கணும். சரிக்கா சரி, பாசிட்டிவா பேசு. நீ எடுத்த உடனே இப்படி பட்டுன்னு ஊத்திக்கிற மாதிரி பேசுனா ஒரு மாதிரி ஆகுதுல்ல. அடியே, நான் எங்கடி அப்படி சொன்னேன்? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு எனக்கு தெரியும். அது ஒரு மாசத்துல எதிர்பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். நம்ம நிலைமை நல்லபடியாக முன்னேறணும்ல. சரிக்கா விடு. முதல்ல இந்த கிளாஸ் நல்லபடியாக முடிச்சு ஒரு இலவசமாக ஒரு தையல் மிஷின் வாங்கி போடுவோம். அப்புறமாட்டிக்கு அடுத்தடுத்து கனவு காணும். ஓகே? இப்போ சொன்னேன், இது கரெக்டு. ஆமாம், நீ வெட்டி வச்ச துணி எங்கிட்டி? வீட்டில் இருக்குக்கா, நான் கொண்டாடுறேன். ஆனால் நான் பேண்ட்டு தான் வரைஞ்சி வச்சிருக்கேன் பார்த்திக்க. சொக்கா தைக்கலன்னு தான் பார்த்தேன். அப்புறம் என்ன நினப்பு வந்துச்சு தெரியல. சரி பேண்ட்டை தைக்கலாம். ஒருவேளை அது துவதிப்பிச்சுன்னா அதை பாதியை கட் பண்ணி போட்டு டவுசராக மாற்றிடலாம்னு முடிவு பண்ணிவிட்டேன். அடியே, என்னட்டு இப்படி பேசி கிடக்க? நாளை பொண்ணு கடைக்கு யாராவது கஸ்டமர் வந்து பேண்ட்டை தைக்கி கொடுத்து அது சரியாகலன்னா அது பாதியை கட் பண்ணி டவுசராக தைச்சி கொடுத்துருவோம் போல இருக்கியா? அட எக்கோ, ஆக மொத்தம் துணி வேஸ்ட் ஆகாமல் ஏதோ ஒன்று செய்துல்ல, அதை நினச்சி சந்தோஷப்படணும் பார்த்துக்க. ரொம்ப கஷ்டம்தான். ஜெகோ, நீ அழகா துணி வெட்டிருக்கா. நீயும் நானும் ஒன்னத்தையும் கிளாஸ் போகிறோம். ஆனால் நீ மட்டும் நல்லா சீக்கிரமாக கற்றுக்கிட்ட. எனக்கு இந்த அளவுக்கு சுறுசுறுப்பே வர மாட்டேங்குது. எனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க கூட தான் வரேன். சரிதான். அப்புறம் அக்கா, என் மாமியார் உன் மாமியார் பற்றி எது சொல்லிச்சு நெசமா? நீங்கள் எது காசு கொடுத்து தனியாக வைக்கிறதா சொன்னீங்களாமே? ஆமாட்டி, உங்கள் லூஸ் அண்ணன் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நேற்று போலீஸ் ஸ்டேஷன் பண்ணாப்ல, அங்கே தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பார்த்திக்கா, இனிமேட்டு எந்த பிரச்சனை வரக்கூடாது, மொத்தத்தையும் முடிச்சு போகணும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு வந்திருக்காரு. 5000 ரூபாய் தரேன்னு மாசத்துக்கு சொல்லிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. அதுக்கு இந்த மனுஷனை பிடிச்சி ஏற்றிவிட்டேன். அப்புறம் தான் சொன்னாரு, அரசாங்கத்துலேருந்து காசு வரும்ல, மாதம் 2000 ரூபாய், அதுவும் நம்ம 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த 2000 ரூபாய் கூட நீ எதுக்கு தரணும்? உனக்கு ஏதாவது தலையாயிட்டா சொல்லு. அதுக்கடுத்து தான் அந்த மனுஷன் பக்கம் டைல் அடிக்கிறாரு. என்னத்தான் இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் பாசி இல்லாமல் இருக்குமா? பெத்த தாயி ரோட்டில் போகிற நாய் மாதிரி கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல, என் கடமைக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே நான் என்ன பேசுறது சொல்லி, இதே பழைய ராணியாக இருந்தா சரி போனால் போதுன்னு இப்போ நானே பார்த்துக்கிற கூட்டியாந்து வச்சிருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ அவங்க எப்போ என் புருஷனை போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்தினாவளோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன். இனிமேட்டு அவங்களெல்லாம் நம்ம ஒன்றாலாம் வச்சுக்க முடியாது, தனியாக தான் வச்சுக்கணும்ட்டு. நான் அப்பனே சொல்லிட்டு பார்த்திக்க. இனிமேட்டு என்ன நடந்தாலும் உங்கள் அம்மாவெல்லாம் இதில் சேர்க்கவெல்லாம் வச்சுக்க கூடாது. அவங்க தனி வீடு பார்த்துருட்டோம், நம்ம தனியாக வந்துக்கிடுவோம். இதுக்கு மேலே யார் வாழ்க்கையிலும் யாரும் தலையிடக்கூடாது முடிவு பண்ணியாச்சுல.
நல்ல முடிவுக்கா. இப்பதான் உண்மையான நல்ல முடிவு எடுத்துருக்க பார்த்துக்கியா. உன் மாமியார் மறுபடியும் உன் வீட்டில் கொண்டாந்து வச்சுன்னா உனக்கே அது வினையா போயிடும். நல்ல வேலை வீட்டை விட்டு தள்ளியே வச்சிருக்கீங்க. நீ நலமா நான் நலமான்னு பார்த்து பேசியதோடு நிறுத்திக்கணும். பக்கத்தில் வச்சிருந்தோம் அது நமக்கு பாய்சன் மாதிரி மாறி போயிடும். உண்மை தாண்டி, அதனால சொல்லிவிட்டேன். எட்டையா வச்சிருக்கேன். யார் யார் எங்கே வைக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு பார்த்துக்க. அதனாலதான் அவங்கள அவங்க இடத்துல வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த கேள்விக்கு 2000 ஓவர பார்த்துக்க. ஒத்த ஆளுக்கு 2000மா? போத கொதிக்கு முதியோர் ஊருக்கு தொகை வேற 2000 வரும். அது இது சேர்த்து 4000மா? இதெல்லாம் அநியாயம் இல்லக்கா. என்னடி பண்ண சொன்னதே? உங்க அண்ணன் சொல்லிட்டு வந்துட்டாரு. இதுக்கு மேலே நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பார்த்துக்க. சரி சரி கோப்படாத, விடுக்க, ரிலாக்ஸ் ஆகு. அதே உன் மாமியார் தள்ளி வச்சுட்டுல, அப்புறம் என்ன விடு. நான் போய் நான் கட் பண்ணி வச்சிருக்க படத்தை கொண்டாடுறேன். ஐயோ எம்மாடியோ, என்ன ஒரு கூட நிறைய இம்பிட்டு துவைக்கா துணியா கிடக்கு. இதெல்லாம் எப்போ அலசி காய போட ஆகுறது? அதை கடவுளை, இந்த கிளவி இருக்கிற வரைக்கும் பூரா வழி அதே செஞ்சுட்டு கிடந்துச்சு. எனக்கு எந்த வேலையெல்லாம் நிம்மதியாக கிடந்தேன். இப்போ இந்த கிளவி ஊர் கிளம்பி போனோன்னே ஏன் தலையில எல்லா வேலையும் கிடந்தாலே. இந்த கிளவி இருந்தாலும் தொல்லை, இல்லைனாலும் தொல்லை. பேசாம அந்த கிளவியை பேசாம நம்ம இங்கே இருக்க வச்சிருக்கலாமா? சம்பளமே இல்லாமல் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு சமத்தா இருந்திருக்கும் அந்த கிளவி. நாமத்தையே அடிக்கடிக்கு சாட மாடி அந்த கிளவி ஏதாச்சும் ஒன்று சொட்டி வீட்டு விட்டு துரத்தி வச்சிட்டோம். இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டுக்கு வந்து ஓட்டல் கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதிலே போய் உட்காந்து கிடக்கா. அங்கேயே நடந்தா ஒரு ஈ காக்க கூட வர மாட்டேங்குது. அந்த ஆளே இல்லாத கடையில் டீ காத்துறா அதிகவே இவன் உட்காந்து கிடக்கா. நானும் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கேன். இல்லையே நேரம். ஏமா என்னம்மா என்னாச்சு? தனியா உட்காந்து யார்ட்டுமே பேசிட்டு இருக்கீங்க? பாயாச்சந்திராசி வா, வந்து இந்த நியாயத்தை நீயே கேளு. உன் பொண்டாட்டி கொஞ்சமாவது மனசாட்சி இருக்க பாரு. வயசான காலத்துல என்னைய போட்டு எப்படிலாம் வேலை வாங்குதா? ஒரு கூட நிறைய துணியை துவைக்க அந்த கொண்டாந்து கொடுத்துட்டு இது அத்தனை ஆளுக்கு துணியை அலசி போடுதுன்னு சொல்லிட்டு போறா. கடையில் உட்காரேன்னு சொல்லிக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு காக்கா ஓட்டிட்டு கிடக்கா உன் பொண்டாட்டி. இந்த வேலை ஏதாச்சும் கூட மாட்டி செஞ்சு கொடுத்தா என்னவா உன் பொண்டாட்டிக்கு சொல்லு பாப்பா. அது விட்டு எல்லா வேலையும் ஏன் தலையில் கட்டிட்டு அவள் போய் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கிடக்கா. இது இந்த வீட்டில் என்ன நியாயம் சொல்லு? வயசான காலத்தில் என்னால் இம்பிட்டு துணியை அடிச்சு போட்டு அலசி காய வைக்க முடியுமா? ஏம்மா எனக்கு புரியுதுமா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அவ்வளோ என்ன பண்ணுவா சொல்லுகிய? ஏதாவது ஒரு வேலை தானே செய்ய முடியும். அட பாவி, எப்படி பொண்டாடிக்க சால்ற அடிக்கும் பாரு. இவனை பெற்றதுக்கு பேசாம ஆத்துல இறங்கி அப்படியே ஆத்தோட ஆத்தா நான் அமைதியாக போயிருக்கலாம் போல இருக்கு. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வேலை தானே செய்ய முடியும். நல்லா இருக்கிற உன் பொண்டாட்டியே ஒரு வேலை தான் செய்வானா? அப்ப வயசான காலத்துல நானே உடம்பு முடியாம கிடைக்கி அப்படி இருக்கா? நான் என்னத்த வேலை செய்யுது சொல்லு பாப்பா. ஐயா கொஞ்ச நேரம் கடையில் நிம்மதியாக உட்கார முடியாது. அவரு என்னதான் அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்களோ தெரியல. நீங்க என்ன சத்தம் வெளியே அங்கன வரைக்கும் கேக்குது? பாட்டி மகரே வா, உன்னைய பத்தி என் மகன்கிட்ட பெருமையா பேசிட்டு கிடக்கு. அப்ப என்னைய பத்தி கண்டிப்பா அசிங்கமா தான் பேசிருப்பீங்கன்னு சொல்றீங்க. சொல்லுங்க, என்னவா உங்க அம்மாக்கு இப்ப பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, அம்மாவுக்கு உடம்பு முடியலையா, துணி துவைக்கிறதுக்கு ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க செய்யறது இந்த ஒரு வேலைத்தியா? வீட்டுல சோறு குழம்பு ஆக்கிற வேலை கிடையாது. காலையில நான் டிஃபன் செய்யறதுல பூரி பொங்கல் இட்லி வடை சட்னி சாம்பார்னு அதே பொழுதுக்கு சாஞ்சு போயிருது. அப்படி இருக்கும்போது வீட்டுல சோறு பொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிள்ளையும் இந்த உங்க அப்பா பாத்துக்கிறாரு. இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது? துணி கூட அலசி போடுறதுக்கு ஆகாத உங்க அம்மாவுக்கு? எப்ப முடியல. எங்க ஆச்சிலாம் 50 பேர் வந்தாலும் அசால்ட்டா சோறு ஆக்கி போட்டு துணி துவைச்சு போட்டு அத்தனை பேரையும் நல்லபடியாக கவனிச்சு அனுப்புவாங்க. ஆமா, அந்த கிளவி கட்டு உடம்புல தெம்பு கிடக்கு. 50 பேர் 100 பேர் வந்தாலும் வேலை செய்யும். ஏன்னா வயிறு வாங்கி கட்டியாச்சே. ஆனா என்னால அப்படி முடியாதுமா தாயே. நான்லாம் நெல் கதிர மாதிரி சத்த ஒசந்து வளர்ந்தாலும் பாரம் தாங்க முடியாம தலை கவுந்து மண்ணில் ஊந்து விடுவேன். அப்படி இருக்கு என் உடம்பு. உனக்கு என்ன தெரியும்? பாக்குற வீலுக்குலாம் ஆனா நல்லா முசுட்டிக்கா இருக்க மட்டும் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள எத்தனை வியாதி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். வேலை செய்யாம இருக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு. இந்தாட்டி சாக்கு போக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். வெட்டி போடுவா நாக்கு பத்திக்க. என்னது? சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம் இரு. ஏம்மா ஏமா இப்படி சண்டை போலிக்கே? சரி விடுங்க, உங்களுக்கு உடம்பு இல்லை என்ன, நாளைக்கு துவைச்சிக்கிட்டா போச்சு. இன்னைக்கே துணி துவைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? 2 நாளா துணி துவைக்காம தான் ஒரு கூட துணி துவைச்சு கிடக்கு. டெய்லி அண்ணாட துணியை அண்ணனிக்கே துவைச்சு போட்டா 4 பேர் 5 பேர் சட்டை தான். அப்படி துவைச்சு அலசி காய போட்டா பெருசா தெரியாது. 2 நாள் 3 நாள் சேர்த்து வச்சு துவைச்சா இவ்வளோ துணி குமியா செய்யும். இடையில வேற எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரிய மாட்டேங்கு. காலையில மாறி போய் கிடக்கு. கடையில் வெயில் அடிக்கும் போது காலையில துவைச்சு போட்ட தண்ணி காயும். இவ்வளவு வாய்க்கிலே பேசுறா, அப்ப நீங்க துவைச்சு போடுது என்னால முடியாது பத்திக்க. கேக்க நான் என்ன சும்மா கிடைக்கேன் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? பொல்லாத கடை அப்படியே வியாபாரம் விளைஞ்சி தள்ளிட்டு ஆளம். எனக்கு தெரியாதா? சுட்டு வச்ச இட்லியும் வடையும் அந்த காக்கா அப்பப்ப வந்து போறப்போ அது வாயில குத்திட்டு போயிட்டு அந்த கடையில இருக்கிறது காலி ஆகுது. இல்லாட்டி அந்த இட்லியும் வடையும் நாடியும் கிடக்கும். அந்த கல்லால 5 பைசா காசு கூட இல்லை. அத்தனை எனக்கு தெரியாதா என்ன? சும்மா கட்டியும் ஹோட்டல் கடைன்னு பெருமை பீத்திட்டு கிடக்கா. போற வரவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு. சின்னக்கும் உங்க அம்மா ஓவரா பேசுறவங்க பாத்துக்க. என் கடையை பத்தி பேசினா நான் பொல்லாதல ஆயிடுவேன். இந்தாடா உன் பொண்ணாட்டி அடக்கி வாசிக்க சொல்லு. என்ன ஓவரா பேசிட்டு கிடக்கா? வயசுக்கு ஏற்ற மரியாதை இல்ல, மாமியார் மரியாதையும் இல்ல. உண்மைதானே சொன்னேன். உண்மையில அந்த ஹோட்டல் கடையில எனக்கு பெருசா ஓடுது, ஒன்னும் ஓடல. மீந்து போன இட்லி சட்னி சாம்பார் பூரா நம்ம தான் சாப்பிட்டு கிடக்கும். 1-2 மிச்சம் மீதி இருக்கிறது அந்த காக்கா தான் சாப்பிட்டு கிடக்கு. இதுல வந்து பேசிட்டு கிடக்கா. என்னவோ பெரிய ஹோட்டலுக்கு அதிபதி மாதிரி ஓவர் பில்டப். ஐயோ சின்ன பொண்ணு டென்ஷன் ஆகாது. அமைதியாரு. அதையே ஏன்ட்டு சொல்றீங்க? உங்க அம்மாட்ட சொல்லுங்க. அவங்க ஓவரா பேசிட்டு இருக்காங்க.
வீட்டுல இருந்து சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நாளைக்கு 500 1000ன்னு சம்பாதிக்கிறனா இல்லையா? ஓட்டல் கடைனா முன்ன பண்ண இருக்குதான் செய்யும். ஒரு நாள் நல்லா போகும், ஒரு நாள் நஷ்டமாகும். அதெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். அப்படியே உங்க அம்மா என்ன ஓவர் பேசிட்டு கிடக்குங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் கடை பத்தி பேசினாங்க நான் பொல்லாத ஆயிடுவேன் பார்த்துக்கிட்டீங்க. இரு நீ அமைதி எடுத்துட்டு போடு. ஏம்மா இப்ப என்னமா பிரச்சனை? துணி துவைக்கிறதுல உனக்கு பிரச்சனை? விடுமா, நாளைக்கு துவைச்சிக்கலாம் போமா. இன்னைக்கே ஒரு கூட மூஞ்சி போயிருக்கு, நாளைக்குன்னா இன்னொரு கூட குமியும். அப்பயும் உங்க அம்மா தான் துவைக்கணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஏன் இந்த வீட்ல நான் மட்டும் தான் கிடக்கணும் துணி துவைக்க? என்னால முடியாது. ஐயோ கடவுளே. சரி இப்ப என்ன உங்களுக்கு துணி துவைக்க தானே பிரச்சனை? நானே துவைக்கிறேன் போதுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி நான் எப்படி வளர்த்தேன், இவ எப்படி பண்ணி வச்சிருக்கா பாரு. என்ன ஆம்பளை பிள்ளை நீ எதுக்குடா துணியெல்லாம் அலசி போடுத? அக்கம் பக்கத்துல வீட்டுல பார்த்தாங்க மானவரி இது போக மாத்திக்க. ஏற்கனவே உன் பொண்டாட்டிக்கு வாடி வாசல் வரைக்கும் போகுதுன்னு அவங்க எப்படி பேசிட்டு கிடக்காங்க. சாட மாதிரியா இவ்வளவு ஏதாவது ஒரு சொல்லிட்டு தான் கிடக்காங்க. இப்ப ஏற்கனவே வந்து புருஷன்காரனை போட்டு பொல்லாத பேச்சு பேசிட்டு கிடக்கா, தூக்கி போட்டு மிதிக்கிறான்னு எல்லாம் உன் பொண்டாட்டி தான் சாடிட்டு கிடக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ போய் துணி அலசி போடுறது, வீட்டை கூட்டி போயிருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அக்கம் பக்கத்துல பார்த்தாங்க மானவரி இது போயிடும்டா. இது என்ன அநியாயமா கிடக்கு? ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒண்ணுதுன்னு அடிக்கடிக்கு வாய்க்கிலேயே பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது வேலை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? பேச விட்டு பேசுவேன். உன் ஆட்சிக்காரி இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்த லட்சணமாக்கா. அடுத்த முறை வரட்ட அந்த கிளவி நாக்க புடுங்குற மாதிரி கேட்கறாங்க. என்ன பிள்ளைய பத்தி வளர்த்து வச்சிருக்கேனே கடவுளே. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு எதுக்கு வர்றது? பொறுப்பா வீட்டை பாத்துக்கணும், வீட்டுல இருக்கிற வேலை செய்யணும், துணி அலசி போடணும், புருஷன் வேலையா அதெல்லாம் பாத்துக்கணும்னு இருக்காங்க. ஆனா இங்க அப்படி தலைகீழ கிடக்கு. என் மகன் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டி கிடக்கு. இந்த வீட்டுல அவன் பொட்ட பிள்ளை மாதிரி கிடக்கா, நீ ஆம்பளை பிள்ளை மேல கிடக்க. கொஞ்சம் மேல அடக்கி வாசிக்கிறியா? புடவை கட்டிக்கிட்டு பொண்ணு லட்சணமா இருக்காம எப்ப பார்த்தாலும் இந்த சட்டை பேண்ட் போட்டு திரிஞ்சிட்டு கிடக்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறீங்களா என்ன பேசி பேசுறாங்க தெரியுமா? அலோ அத்தை, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களால என்னால வாழ முடியாது. எனக்காக தான் நான் வாழ முடியும். மூஞ்சி அச்சோ போத நிப்பாட்டுக்க. முதல்ல உங்க தந்தைய கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? இப்ப என்ன உங்களால உடம்பு முடியல, துணி துவைக்க முடியல, அதுதானே? வீடுக்கு நீங்க துணியே துவைக்க வேணாம் போதுமா? என்ன பேசுறீங்க நீங்க? துணி துவைக்கலன்னா இன்னும் துணி சேர்ந்துட்டே போவோம். எனக்கு இருக்கிற வேலையில நான் இந்த வேலையை போய் செஞ்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா? சொல்லுங்க. ஏற்கனவே ஹோட்டல் கடையில் சாப்பாடு செய்யறதுல இருந்து சமையல் பாத்திரம் கழுவுறது இருந்து எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். கூட மாட வந்து உங்க அம்மா ஒரு வேலையை ஒத்தாசி பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி துணி நான் எடுத்து போட்டு எப்படி துவைச்சு கிடப்பேன்? இதுல வேற உங்க பிள்ளை அப்பா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஓடி வந்துருவான். நான் அவனை பாக்குறதா இந்த வீட்டு வேலையை பாக்குறதா? ஒத்த பிள்ளை பெத்துட்டு இதுல ஓவர் சீன் வேற. அந்த காலத்துல 10 பிள்ளை 15 பிள்ளைன்னு பெத்து விட்டு அவங்களாம் வளர்த்து விட்டாங்க. இப்ப இருக்கிறது ஒண்ணு பெத்து வளர்க்கறதுக்கே நாக்க தள்ளுதுக்கே. ஹலோ மாமியார், அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தீங்க. ஒருத்தர் இருந்தாலும் ஒருத்தர் குழந்தைய பொறுப்பா பார்த்து பிடிங்க. அம்பட்டியா மாமனாரு மாமியாரு நாத்தனாரு மூத்தனாருன்னு எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படியா? ஒரு ஹோட்டல்களில் வந்து ஒரு பாத்திரத்தை தட்டு கழுவி கொடுங்கன்னா கூட நீங்க கழுவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. குழந்தைய ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டு சொன்னா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எல்லா வேலையும் நாங்க தானே பார்க்கணும். எங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். உங்க மாமியாருக்கு மாமியாருன்னு அந்த காலத்துல கிளவி கட்டுக்கு அவ்வளோ கடந்துச்சிங்க. அதனால 10 பிள்ளை 15 பிள்ளை பெத்து போட்டாலும் ஈஸியா வளர்த்து விட்டுச்சிங்க. என்னமோ நீங்க வளர்த்த மாதிரியே பேச வேண்டியது. ஐயோ சின்ன பொண்ணு அமைதியா இருக்கு. நீயும் எந்த வேலை செய்ய வேணாம் போதுமா? ஏன்டா அப்ப நீ செய்ய போறியா? இப்பதானே படிச்சு சொன்னேன். ஆம்பளை பிள்ளை துணி அலசி போடக்கூடாது, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. அதுதானே பொட்ட பிள்ளை கிடக்கா, உன் பொண்டாட்டி கிடக்கா. ஐயோ எம்மா 2 பேருமே செய்யல, நானும் செய்யல போதுமா? இப்ப என்ன உங்களுக்கு துணி அலசத்துக்கு ஒரு பெரும் போராட்டமா கிடைக்கா? கூடிய சீக்கிரம் நம்ம வாஷிங் மிஷின் வாங்கிடுவோம். அதுலயே துணியை போட்டு அலசிக்கிடுவோம் போதுமா? இனிமேல் துணி துவைக்கிறதுக்கு நீ நானும் யாரும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. வாஷிங் மிஷின்ல போட்டு அது பாட்டுக்கு ஓடி அதுவே காய வச்சிரும். நம்ம கொடிக்கையில போட்டு 10 நிமிஷத்துல எடுத்தா போதும். என்னடா சொல்லுதே? 2 நிமிஷத்துல மேகி வேகற மாதிரி 10 நிமிஷத்துல துணி அலசிடுன்னு சொல்லுதே. ஆமாம்மா, வாஷிங் மிஷின் வாங்கி வந்துருவோம் சரியா? அப்போதான் உங்களுக்கு துணி தைக்கிறதுக்கு யாருக்கும் எந்த சிரமமும் இருக்காது. இவ்வளவு நாளா நான் இந்த வீட்டுல என் கையால துணி அலசி போட்டுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அக்கறை இருக்கா? உங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன உடனே அப்படியே வாஷிங் மிஷின் வாங்கி தருவியலோ? ஐயோ ஏன் சின்ன பொண்ணு இப்படி பேசுற? அப்ப எந்த வேலையிலும் நீ வீட்டுல சும்மா இருந்த, இப்ப நீ வேலை செய்யறல. விடு, ஒரு மிஷின் வாங்கி போது என்ன ஆகுது? மழை காலத்துக்கும் நமக்கு உதவும்ல. வெயில் மழையில இருந்து துணி துவைச்சு போட்டா காயாம கிடக்கும், ஊச வாசனை வரும். வாஷிங் மிஷின் வச்சிருந்தா அந்த பிரச்சனை இருக்காதுல்ல. நல்ல மண்டையை செலவு பண்றீங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா வாஷிங் மிஷின் வாங்கிறதுக்கு துட்டு இல்ல பாத்துக்கிட்டீங்க. இஎம்ஐல போட்டு வாங்கலாம் சின்ன பொண்ணு. என்னமோ பண்ணுங்க. என்னமா இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போய் கடையில என்ன மாதிரி மாடல் வேணும்னு வாஷிங் மிஷின் பார்த்து நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். இதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது போதும் தானே? என்னமோ என்னைய கேட்டுதான் எல்லாத்தையும் முடிவு எடுக்கிற மாதிரி புருஷனை பொண்டாட்டியும் குச்சு குச்சுன்னு பேசி நீங்களே தானே எப்போ முடிவு எடுத்துவீங்க? அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு என்கிட்ட கேட்கறேன்? இது திருந்தாது. அதான் உங்க பிள்ளை சொல்லிட்டாருல வாஷிங் மிஷின் வாங்கி போட்டுறேன்னு. அப்புறம் என்ன, இன்னைக்கு இருக்கிற துணியெல்லாம் கொஞ்சம் அலசி போடுங்க. எனக்கு கடையில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. சும்மா சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. திமிர் பத்தி இவளுக்கு எப்படி பேசிட்டு போறா? ஏன்னா இவதான் மாமியார் மாதிரி என்ன வேலை செய்ய சொல்லி அதிகம் பண்ணிட்டு போறா பாரு. ஏமா போதுமா, ஒரு 2 நாள்ல துணி வாஷிங் மிஷின் வாங்கி போட்டுடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படின்னா அலசி போட்டுருக்குமா? வேணும்னா வாங்க, நீங்க துவைச்சு கொடுக்க, நான் அலசி காய போடுதேன். என்ன அறி கட்டணம் எத்தனை பதம் சொல்றது? ஆம்பளை பிள்ளை போய் வேலை செஞ்சுட்டு கிடப்பியா? போய் அங்கிட்டு போய் உட்காருப்பா. நானே அலசி போடுதேன். வெள்ளையே தலையீத்து. நான் கட்டினதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை, இந்த வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை, அதுங்களுக்கு பிறந்ததும் சரியில்லை. ஆக மொத்தம் இந்த குடும்பமே சரியில்லை. சப்பா இவங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முடியலடா சாமி. வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு எப்படி செலவாகும் தெரியல. சரி இஎம்ஐல பார்த்து நல்லா வந்து எடுத்துருவோம். வேற வழி என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. கிளை சின்ராசி, இங்க கொஞ்சம் வாடா.
அடக்கடவுளே, வேணும்ட்டு 2 பேரும் போட்டி போட்டு கூப்பிடாதுங்களா? இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியலையே. பேசாம எந்த பக்கம் போகாம நம்ம நடுவுல ஒரு பக்கமா போயிடுவோம். எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போறேன்.